தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து வகை பள்ளிகளுடைய வகுப்பாசிரியர்களுடைய மிக கனிவான கவனத்திற்கு தற்பொழுது பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடந்து முடிந்துள்ளன. இதற்கான வீடியோக்கள் URL லிங்க் கூகுள் டிரைவில் வீடியோ அப்லோடு செய்து அதுலேருந்து ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கை நம்ம EMS வெப்சைட்டில் பள்ளி அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை அப்டேட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது வட்டார வள மைய அளவில் நடுவர்கள் நியமிக்கப்பட்டு உங்களுடைய வீடியோக்களை சரிபார்த்து வட்டார வள அளவில் அந்தந்த போட்டிகளை யார் யார் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நடுவர்கள் இப்போது இறுதி செய்ய போகிறாங்க. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நீங்கள் வீடியோ லிங்க்கு அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிங்கை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். கூகுள் டிரைவில் உங்களுடைய பள்ளி கூகுள் டிரைவோ இல்லை வேறு எந்த கூகுள் டிரைவில் போய் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணால் நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு ஸ்கூலுக்கோ வேறு சாருக்கோ அதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நடுவர் குழு உங்களுடைய வீடியோக்களை, அதாவது பள்ளி மாணவர்களுடைய வீடியோக்களை வியூ பண்ணி அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பிளாக் லெவலில் செலக்ட் பண்ணணும். முதல் 3 இடங்களில் செலக்ட் பண்ணணும். அதற்கு நாம் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இப்போது இதில் நான் தெளிவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேயே உங்களுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு செல்ஃபோனில் டிஸ்பிளே காமிக்கும். அதில் கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத அந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே எனக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், கீழே க்ரீன் கலர், இதெல்லாம் டாக்குமெண்ட். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் PUPS சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். கீழே PUPSங்கிறது நான் ஒரு ஸ்கூலுடைய மாணவர்களுடைய அந்த திறமை, அவங்களுடைய கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்ற மாணவருடைய ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் மாற்றிருக்கேன் PUPSன்னு. அந்த PUPSக்கு நேராக ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 புள்ளியை மட்டும் அப்படியே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, காப்பி லிங்க் இப்படி தான் காப்பி லிங்கை கிரியேட் பண்ணுறது நீங்கள் எம்எஸ்சில் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அந்த லிங்க்கை நடுவர்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜ் அட்ஜஸ்ட்னு பார்த்தீங்களா, மேலே PUPS ஷேர் மேனேஜ் அசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணணும். டச் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே காமிக்கும். இந்த டிஸ்பிளேயில் சென்ட்ரல் அசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் வித் த லிங்க். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே காமிக்கும். இதில் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் இருக்குல்ல, அதுக்கு நேராக ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்புக்குறியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் காக்கும், எனி ஒன் வித் த லிங்க். அதை டச் பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆகி நம்மளுக்கு வியூவர்னு வரும். வியூவர்னால் ஒன்லி பார்க்கலாம் பாருங்கள். அதில் 3 ஆப்ஷன் என்ன வருது? வியூவர் பார்க்கக்கூடியது, கமாண்டர் கமெண்ட் பண்ணக்கூடியது, எடிட்டர் எடிட் பண்ணக்கூடியது. எடிட்டர் அப்படிங்கிறது யார் வேணாலும் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ வியூவர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எடிட்டர் கொடுக்கலாம். எது பெட்டர்னு பார்த்துங்க. எடிட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். இல்லை சார் எங்கள் வீடியோவை யாராச்சும் எடிட் பண்ணிவிடுவாங்க, வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி யாரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ அதனால் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளில வந்துடலாம். பேக் பட்டன் அமைக்கி நம்ம வெளில வந்துட்டோம்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஓவர். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு எத்தனை வீடியோக்களை நீங்கள் எம்எஸ்சில் அப்லோடு பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வீடியோவுக்கும் நாம் அசஸ் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஸ்கூலில் 5 வீடியோ கொடுத்துருக்கலாம், 6 வீடியோ கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையுமே இந்த நெட்டை ஆன் பண்ணி இந்த மாதிரி கூகுள் டிரைவில் போயிட்டு மேனேஜ் அசஸில் போயிட்டு ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். அதில் எடிட்டருங்க ஒரு ஆப்ஷனை டச் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கூல் சார்பாக இருக்கக்கூடிய வீடியோவை நடுவர்கள் குழு பார்த்து அதை மதிப்பீடு செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தகவலை உடனடியாக வகுப்பாசிரியர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட்டாக அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பாசிரியர்கள், AI மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் உடனடியாக இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான டைம் உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படாது. சில பேர் அசஸ் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் அசஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வழிமுறையை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ குயிக்காக இப்போ கூட
இன்றைக்கி ஈவினிங் கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். நாளைக்கு வரைக்கும் காத்துட்ருக்கணும் அவங்கிற ஒரு தேவை இல்லை. உடனடியாக நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓப்பன் பண்ண போகிறீங்க, 3 கோடை டச் பண்ண போகிறீங்க. மேனேஜ் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை இருந்துச்சுன்னா anyone on the internet with the link can be edit. அவங்க எடிட் பண்ண மாட்டாங்க. அதை வியூ பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை உடனடியாக அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் வகுப்பு ஆசிரியர்களும் உடன் முடிச்சிருங்க. ஏன்னா கலைத்தொழிலாளர் போட்டியுடைய இறுதிக்கட்டம் நம்மளுக்கு வந்து வட்டார அளவில் வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.